எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா, பலவீனமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, முழுமையான ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு. பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். ஆவணி மாதம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் 100% ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 40 டிகிரியில். காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் 80 டிகிரியில் குரு பகவான். அதே இடத்துல மிதுனத்தில் சுக்கிர பகவான் 85 டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். கடகத்தில் புதன் 101 டிகிரியில் தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் 101வது டிகிரியில் பூசம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் நமக்கு புதன். அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில், சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானுங்க. மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியா 120 டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான். பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 145 டிகிரியில் நமக்கு கேது பகவான். கன்னியில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 162 டிகிரியில். ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அதுபோக குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் ராகு பகவான். சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 336 டிகிரியில் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய சூழலால் மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பலமாக இருக்க போகுதா, பலவீனமாக இருக்க போகுதா, ஆதாரபூர்வமாக எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனகாரகனோட இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனுங்க, ரிஷபராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய மிதுனத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்ற விவரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரிஷப ராசியில் இந்த மாத தொடக்கத்தில் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தைரியஸ்தானாதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்த்தவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஏதோ ஒரு 6-7 மாத காலமாக மனசுக்குள்ளார 2 மனசு இருக்கும். 2 மனசு அப்படின்னா 2 முடிவு எடுக்கிற மாதிரி. ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் மறு நேரத்தில் இருக்காத மாதிரி ஒரு சூழல் ஒரு 6-7 மாத காலமாக ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் இந்த ஜோதிட பதிவு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு 6-7 மாதமாக இருந்த மன அழுத்தம் இந்த மாதத்தில் நீங்கள் போகுது. தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே உச்ச நிலையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கிறார், திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணஸ்தானத்தை சந்திரன் பார்க்கறது மட்டும் கிடையாது,
திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சந்திர பகவான் சாரம் கொடுத்திருக்கிறார். செவ்வா அப்படின்றவர் திருமண ஸ்தானாதிபதி ரிஷபராசியில பிறந்தவருக்கு. அப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சாரத்துல இருக்கிறார். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு உண்டான பிரமாதமான ஒரு மாதம் வரக்கூடிய ஆவணி மாதம். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்றாக இணையறதுக்கு உண்டான அருமையான மாதம் ஆவணி மாதம். திருமணத்திலேயே ஏகப்பட்ட தடை இருந்துகிட்டு இருக்குதுங்க. 6 வருஷமா 7 வருஷமா நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது, என்ன பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்ததுன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடையை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். மன அழுத்தத்திலேயே மோசமான மன அழுத்தம் எது அப்படின்னா, மன வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் நடக்கலை, விவாகரத்து ஆகலை, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், என் வாழ்க்கை நான் வாழலை, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் ஆவணி மாதம் 1 தேதியிலிருந்து 9 தேதிக்குள்ளார, ஆவணி பிறந்து 9 தேதிக்குள்ளார மாற்றங்கள் வர்றது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக ரிஷபராசிக்கு 2வது பாவகத்தில் சுக்கிரனும் குருவும், அசுர குருவும் தேவ குருவும் 2வது பாவகத்தில், அசுர குருவும் தேவ குருவும் ரிஷபராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய சாரத்தில், ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் தனஸ்தானத்தில், தீராத கடன் பிரச்சனை தீரப்போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இஎம்ஐ கட்ட முடியலைங்க, கார் லோன் இருக்குது, பைக் லோன் இருக்குது, வீடு லோன் இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க சங்கடப்பட்டு இருக்கிறவங்களாக நீங்கள் இருந்தால் இந்த மாதத்தில் அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். நான் போன மாதமே சொன்னேன், ரிஷபராசியில் பிறந்தவங்களை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும் சாமி, ஏன் கஷ்டத்துக்கு உண்டான பலன் இருந்தால் போதுமானது, ஏன் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதுமானது. இதுதான் ரிஷபராசியில் பிறந்தவங்க நினைக்கக்கூடியது. அவசியம் இந்த மாதத்தில் 9ஆம் தேதிக்குள்ளாரே இது நடக்கும், இதில் மாற்றுகிறது இல்லை. அதுபோக உடல் உபாதை அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தொந்தரவுன்னு தெரியல, ஆனால் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. மாதமான கரண்ட் பில்லு கட்டணும் இல்லையோ, மல்லிகை ஜாமானம் வாங்குறனோ இல்லையோ, ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு தொகை வைக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசியில் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போ உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். சார் இது எப்படி நான் நம்புறது, ஆதாரம் சொல்லுங்க. ஏங்க உடல் ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஒரே சாரத்தில், உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை வாங்குறாங்க. அப்போ அந்த உடல் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனை ராகு பகவான் பார்வை, ராகு பகவான் யாருடைய சாரத்தில் இருக்காரு, குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில். ஆதாரம் போதும் நினைக்கிறேன். நல்லது நடக்கிறதுக்கு 1 வருஷம் 1 மாதம் 1 வாரம் தேவையில்லை, ஏன் 1 நாள் கூட தேவையில்லை, 1 நிமிஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறது. 1 நிமிஷம், இந்த 1 நிமிஷம் போதும் இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்குண்டான இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுறதுக்கு. முயற்சி நீங்கள் பண்ணுங்க, உங்களை முன்னுக்கு தள்ளுறதே இந்த பிரபஞ்சத்துடைய கடமை. ஆவணி மாதம் அப்படின்றது ஆனந்தமான மாதமாக இருந்தது அப்படின்னு ரிஷபராசியில் பிறந்தவங்க சொல்லக்கூடிய சூழல் இருக்கும். 9ஆம் தேதிக்கு மேலே புதனாதித்ய யோகம் ஏற்படுது. நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போக்குவரத்து ஏற்படும், வெளியூர் போக்குவரத்து ஏற்படும், இருக்கிற வேலையில் மாறுதல் இடமாற்றங்கள் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். இதெல்லாமே 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3வது கட்டத்துக்கு அதிபதி நான் முதலியே சொன்னேன், உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னு, தைரியத்துக்கு பஞ்சம் இருக்காது.
ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. மனக்கோட்டை மனுஷனுக்கு இருக்குதானே செய்யுது. மனக்கோட்டை எந்த விதத்தில் இல்லாமல் இருக்குது. பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், பைக்கு வாங்கணும், காரு வாங்கணும். எல்லாருக்கும் மனக்கோட்டைகள், மனசுக்குள்ளார கோட்டை கட்டுறதுன்றது இருக்குதானே செய்யுது. நெசத்தில் கோட்டை கட்டுறோமோ இல்லையோ, மனசுக்குள்ளார நிறைய கோட்டை கட்டிக்கிறோம். அப்போது ஆவணி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து நம்ம நினைச்சது நிறைவேறதுக்கு உண்டான நேரங்க அது. மனசுக்குள்ளார ஆசை இருக்கும் இல்லைங்களா. சில பேருக்கு ஆசையாக இருக்கும், சில பேருக்கு அபிலாசையாக இருக்கும். அபிலாசைனா என்ன சார்? ஒரு மாதமாக ஒரு வருஷமாக மனசுக்குள்ளே ஆசை வச்சுட்டு இருக்கிறது அது ஆசை. 10 வருஷமாக மனசுக்குள்ளே இந்த ஆசை இருக்குதுங்க அப்படின்னா அதுதான் அபிலாசை, நீண்ட நாள் ஆசை, கனவு. 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம், அட்வான்ஸ் கட்டக்கூடிய பிராப்தம் ரிஷபராசிகள் உண்டு. வாகன யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் இப்படி இருக்கும்னு கனவுல கூட நான் நினைக்கல. அற்புதமான ஒரு முறையில் எனக்கு இந்த மாதம் இருந்தது அப்படின்னு ரிஷபராசி நண்பர்கள் சொல்லக்கூடிய தருணம் இருக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக நம்ம மனசால் நமக்கு எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கிற மாதிரி நம்மளுடைய நேர காலங்கள் எந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும், எந்த நேரம் நமக்கு பாதகமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பும் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் ஆயுள் கால பலன் கொண்ட சாதகம் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. இந்த சாதகம் எழுதி கொடுக்கறது தொழில் ரீதியாக நான் பண்ணலை. நான் இந்த கன்சல்டேஷன் ஃபீஸே எனக்கு போதுமானது. இது முழுக்க எல்லாருக்கும் பயன்படணுன்ற வகையில் இந்த சாதக புத்தகத்தை எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. இது ஒருத்தருடைய சாதக புத்தகம். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இதில் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்குதுன்னா அந்த கிரகம் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்கா அதனுடைய தன்மை இருந்து அந்த கிரகத்துடைய அந்த தசை பலன் கொடுத்துருப்பேன். குரு தசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது அப்படின்னா சுக்கிரன் என்னவா இருக்கிறாரு, கேது புத்தி நடக்குது, கேது என்னவா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையை அறிந்து இந்த மாதிரி முழுக்க அற்புதமான முறையில் 116 பேப்பரில் ஒரு சாதகம் எழுதி கொடுக்குறேன். ஒருத்தருடைய தலையெழுத்து இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.